ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், அதாவது 17th of October. ஸோ இது வந்து என்னுடைய சீரீஸ் ஆஃப் வீடியோவில் இது வந்து ஒரு புது ஸ்டார்ட். லைக் ரெகுலராக வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ எத்தனை நாள் கண்டினியூஸாக பண்ண முடியுமோ மேக்ஸிமம் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, ஸோ அது கூட வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் த டே இல்லை லைக் ஸ்டாக் ஆஃப் த வீக் அது மாதிரி ஒரு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாக்கும் பார்க்கலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் பார்க்கலாம். ஸோ முக்கியமாக வந்து என்னன்னா, லைக் எக்ஸ்ஜிஎஸ் நிஃப்டி வந்து ஒரு லைக் 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுறாங்க. லைக் மேபி இது அட்ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு கேப் டவுன். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல்ரெடி க்ளோசிங்கில் லைக் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பைவட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு பைவட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு கீழே வரது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸிட் நிஃப்டி வந்து ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 120 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ரீவியஸ் டே வந்து க்ளோசிங் வந்து 17,185. இப்போ எக்ஸ்ஜிஎஸ் வந்து 17,081, அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு இது 300 பிரேக் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஓப்பன் வந்து நல்லா தான் இருந்தது, பட் ஆனால் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த பேட்டர்னை பிரேக் ஆனால் உங்களுக்கு அடுத்து 16,592 லெவல்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பரில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 17,000 லைக் 877. அதுலேயும் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து இன்ட்ராடே பொறுத்தவரையிலும் இன்ட்ராடேல உங்களுக்கு நிறைய லைக் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து ஸோ ஹியர் இங்கே வந்து 17,254, 325 இதெல்லாம் வந்து இன்ட்ராடேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அதே மாதிரி இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேபி உங்களுக்கு மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிடும். ஸோ ஃபர்தராக 17,000 பிரேக் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல். லைக் எப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ எப்பவுமே வந்து 17,000 அந்த ரவுண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணும்போது 16,000 லைக் 943 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நிஃப்டியோட லெவல். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் எப்படி டெய்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டியோ அதே மாதிரி பைவட் ஜோனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவல்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்ட்ராடே லெவல்ஸில் ஸோ உங்களுக்கு லைக் இதே மாதிரி தான் லைக் வெஸ்டர்ன் ஜோனில் தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 38,900 977, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 39,600. இது உங்களுக்கு எதில் பிரேக் ஆனாலும் ஸோ ஃபர்தர் அப் மூவ் இல்லை டவுன் சைட் மூவ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து இப்போ நம்ம இந்தியன் குளோபல் மார்க்கெட் இல்லாமல் ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே திவாலி. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இது வந்து ஒரு குட் வைப்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாக்கும் பார்த்துடலாம், HCL டெக்னாலஜி. ஸோ HCL டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 19th October, அதாவது நாளான்னைக்கு இதுக்கு வந்து ரெக்கார்டட் டேட்டு. ஸோ அதனால ஒரு நல்ல பையிங் எதிர்பார்க்குறேன். ஸோ HCL டெக்னாலஜிஸு. ஸோ HCL டெக்னாலஜிஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 1,000 rupees, அதாவது 1,002 rupeesல இருக்குது. ஸோ என்னுடைய லைக் இமீடியட் டார்கெட்டாக 1,051, 1,095 எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த லோவை நீங்கள் வச்சுக்கலாம். இன்னைக்கு டே லோவை வச்சுக்கலாம். இன்னைக்கு ஓப்பன் ஆகிறத பொறுத்து இன்னைக்கு டே லோவை நான் 990 இல்லைன்னா 950 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ கேஷ் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறவங்க, ஸோ ஆப்ஷன்ஸில் ப்ளே பண்ணுறவங்க நீங்கள் 1,010 கால் ஆப்ஷனை பை பண்ணி 1,030 கால் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா ஒன்லி பியூர் வந்து பார்த்தீங்கன்னா 19th October வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் இருக்கிறதுனால நிறைய இது வந்து புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டும் பெரிய கேப் டவுன் இல்லை, 100 பாயிண்ட்ன்றதுனால இமீடியட்டாக ரிட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி லைக் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அலைட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸ் வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீடியம் நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வித் ஒரு ஸ்டாக்கோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.